ரீசெண்டாகவே எங்கள் வீட்டில் கொசுங்கிற விருந்தாளி ரொம்ப அதிகமாயிட்டாங்க. ஸோ அவங்கள வந்துட்டு என்னடா பண்ணலான்னு சொல்லிட்டு நானும் ஆல் அவுட் யூஸ் பண்ணேன். அந்த கொசுவர்த்தி சுருள் யூஸ் பண்ணேன். எல்லாத்துலேயும் டபாய்ச்சிக்கிட்டே இருந்த இந்த கொசுங்களை போட்டு தள்ளுறது எப்படான்னு யோசிக்கும்போது தான் பழைய டெக்னிக். அதாவது வந்துட்டு நான் காலேஜ் படிக்கிற டைமில் வந்துட்டு அந்த கொசு பேட்னு ஒரு விஷயம் விற்கும். ஸோ அந்த கொசு பேட்டை வாங்கி நம்ம ட்ரை பண்ணலாமே அப்படின்னு ஆன்லைனில் சர்ச் பண்ணி பார்க்குறப்ப நம்ம ஹிட்டு பிராண்ட் வந்து கொசுவர்த்தி பேட் இருந்துச்சு. அதாங்க மஸ்கிட்டோ பேட்டு. ஸோ ஒன்று வாங்கலாமான்னு சொல்லிட்டு பர்ச்சேஸ் பண்ணலாம்னு சொல்லி பர்ச்சேஸ் பண்ணிட்டா அந்த கொசு பேட் எப்படி இருந்துச்சு, இதுதாங்க அந்த பேட்டு. ஸோ இது வாங்க பார்த்தோம் அப்படின்னா அதோட டியூரபிலிட்டி எல்லாமே பக்காவாக இருந்துச்சு, நல்லாவே இருந்துச்சு, குவாலிட்டியாகவே இருந்துச்சு இந்த பேட்டு. இது வந்துட்டு ஆக்சுவலி 600 சம்திங்கு, பட் ஆஃபரில் நான் வந்துட்டு ஒரு 400க்கு எடுத்தேன். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா ஹிட்டுங்கிற அந்த பிராண்டை வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ மார்டின் ஆல்சோ இன்னொரு பிராண்ட் இருக்குது, அது வந்துட்டு நம்ம ஆல் அவுட் மாதிரி பிராண்டு தான், லிக்யூட் உள்ள பிராண்டு. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா 2 இண்டிகேட்டர் லைட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ வந்துட்டு இதை ஆன் பண்ணி விட்டோம்னா அந்த எல்இடி லைட் வந்துட்டு பக்காவாக எரியுது. இது போக இதை யூஸ் பண்ணும்போது இந்த பவர் பட்டனை இப்படி அமுக்கிக்கிட்டு இப்படி ஃப்ளாஷ் பண்ணோம் அப்படின்னா கொசுவெல்லாம் செத்துடுதுங்க. உங்கள் நேரத்துக்குன்னு பாருங்கள் டக்குன்னு ஒன்று மாட்டுச்சு. ஸோ இந்த மாதிரி தான் பக்காவாக யூஸ் ஆகுது. கிட்டத்தட்ட இது வாங்கி நான் 1.5 மாதம் ஆச்சு. இதோட ரிவ்யூலாம் போடணுமான்னு யோசித்தேன். நம்ம சேனலே அதுதானே, நம்மக்கிட்ட இருக்க எதெல்லாம் பெஸ்ட்டு ப்ராடக்ட்டோ எதெல்லாம் நல்ல ப்ராடக்ட்டோ அதெல்லாம் அப்படியே மக்களுக்கு வந்துட்டு ஷோ பண்ணுறதுக்கு தான் நம்மளோட விளாக் சேனல். ஸோ இதில் எனக்கு பார்த்திங்க அப்படின்னா ஆஃப்டர் 1 மந்த்துக்கு அப்புறம் நல்லாவே எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்துச்சு. ஸோ இது வந்துட்டு இந்த மாதிரி பேட்லாம் வந்துட்டு 6 மந்த்ஸ்க்கு மேலே தாங்காது நம்ம ஃபேக்ஸ் பாய் சொல்லியிருக்காரு. ஏன்னா அதுக்குள்ள லித்தியம் அயன் பேட்டரி அந்த காம்போ தான் இருக்குதான். ஸோ அதெல்லாம் பற்றி அவர் ரொம்ப டீட்டெயிலாகவே சொல்லியிருந்தார். நீங்கள் வேணால் அவரோட சேனலில் போய் பாருங்கள், இதை பற்றி போட்டிருப்பாரு. இதில் பார்த்தோம் அப்படின்னா சார்ஜ் பண்ணுறதுக்கு கீழே இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ளக்கு மாதிரி. ஸோ இதை இப்படி ஆன் பண்ணி விட்டோம் அப்படின்னா அது வெளியே வந்துடுது. வெளியே வந்ததுக்கப்புறம் அப்படியே ஜஸ்ட் லைக் இப்படி மாட்டி விட்டு இந்த ஸ்விட்சை போட்டோம்னா இந்த இண்டிகேஷன் லைட் தெரியுதா, இது வருது. இதை வந்துட்டு ஒரு 6 to 7 ஹவர்ஸ் சார்ஜ் போட்டிங்கன்னா உங்களுக்கு நைட்டு ஃபுல்லாக வருங்கிற மாதிரி கம்பெனி தரப்புலேருந்து சொல்கிறாங்க. பட் ஸ்டில் நான் வந்துட்டு இப்போ நான் டைம் கிடைக்கிறதோ பகல் அப்போலாம் போட்டுட்டு நைட்டு தான் வேட்டையாடுறது. ஸோ பேட்டை வேறு லெவலில் இருக்குது. ஸோ எனக்கு இந்த ப்ராடக்ட் ஒர்த்தாக இருந்துச்சு. 400க்கு 499 நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் பிடிச்சிருக்கா என்னங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.